I thank the Lord for this opportunity to be with you all this morning. இந்த நாள் காலையில கூட உங்களுக்கு மத்தியில இருந்ததுக்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். It's always a privilege to be in God's presence. நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் இருப்பது தேவனுக்கு கொடுத்த ஸ்லாக்கியமாக இருக்கிறது. I like to greet all of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். And it's my joy and privilege to share God's word this morning with the saints in this assembly. இங்கு உள்ள பரிசுத்தவான்கள் கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்தெடுப்பதிலே நான் சந்தோஷிக்கிறேன். And also I extend my gratitude to the responsible brethren for granting me this privilege. இந்த ஸ்லாக்கியத்தை அளித்ததான இந்த சபையினுடைய பொறுப்பாளர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். It's a joyful thing for all of us to hear that so many people getting saved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதை நாம் கேள்விப்படும்போது நாம் சந்தோஷிக்கிறோம். Isn't it? இல்லையா? Yes, when people believe in the name of the Lord Jesus, it is a joyful thing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அதை நாம் அதை தெரிந்து கொள்ளும்போது அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. We know that many people get saved, பலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். but the sad thing that happened in the life of many of them is ஒரு துக்ககரமான காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்னன்னு சொன்னால், even after their salvation, they just live like as they were before. முன்பு இருந்ததை போலவே அவர்கள் எப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் ஒரு துக்ககரமான ஒரு காரியமாக இருக்கிறது. That is a sad thing that we see in the life of many believers today. இந்த காலங்களிலே பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியதான காரியம் இதுவாக இருக்கிறது. துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. They accepted Lord Jesus, there is no doubt they will go to heaven. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், அவர்கள் பரலோகம் செல்வார்கள். But the problem is many of them are not living a life that is pleasing to the Lord. ஆனால் பலர் தேவன் விருப்பப்படுகிற அல்லது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதில்லை. Continue to live just like they were before their salvation. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் முன்பாக இருந்தது போலதான் அவர்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Salvation is just like a fire insurance for them. ஒரு ரட்சிப்பு என்பது ஒரு அக்கினியினுடைய ஒரு காப்பீடு போலதான் இருக்கிறது. Isn't it? Just to keep them away from the fire of the hell. அந்த நரகத்தினுடைய அந்த உக்கிரத்திலிருந்து விலகி வைப்பதற்கான காப்பீடு போலதான் ரட்சிப்பு இருக்கிறது. But this morning I just want to make something very clear. இந்த நாளிலே நான் தெளிவாக ஒரு சில காரியங்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். Salvation of your life should be really seen through the day-to-day life in this world. இந்த உலகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய ரட்சிப்பானது வெளியரங்கமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நாளிலே வலியுறுத்த இருக்கிறேன். Your true faith must be validated through your works, through your lives. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, கிரியையின் மூலமாக உங்களுடைய ரட்சிப்பினுடைய ரட்சிக்கப்பட்ட நிலைமையை அறிவிக்கக்கூடியதாக அல்லது திரும்ப திரும்ப காண்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். True salvation results in corresponding works which is fitting to their salvation. இந்த உண்மையான ரட்சிப்பு என்று சொன்னால் அவர்கள் கிரியையின் மூலமாக அது வெளிப்படுத்தப்படும் அல்லது அது நிரூபிக்கப்படும். That is something very significant and important in relation to the life of a believer. இது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. The new birth that we enjoy in the Lord Jesus Christ should result in certain changes in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் மறுபிறப்பு அடைந்து இருக்கிறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். So this morning my topic is the necessary results of new birth. இந்த புது வாழ்வினுடைய அல்லது மறுபிறப்பினுடைய ஒரு வெளிப்பாடு அல்லது ஒரு சில முக்கியமான வெளியரங்கமான காண்பிக்கக்கூடிய காரியத்தை குறித்து தான் நான் சிந்திக்க போகிறோம். The necessary results of new birth. இந்த ஒரு மறுபிறப்பினுடைய வெளியரங்கமான ஒரு விடை. Yeah. So let us turn our attention to 1 Peter chapter 1. Again to 1 Peter. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். Chapter 1 verses 22 till chapter 2 verse 3, but today we will be considering only verse 22. இங்கு 22ஆம் வசனத்தில் இருந்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ல இருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்து வரைக்கும் நாம் தியானிக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இந்த நாளிலே நாம் 22ஆம் வசனத்தை மட்டும் நாம் தியானிக்க இருக்கிறோம். So let us read verse 22. 22ஆம் வசனத்தை நாம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். So now we know that
from verse 22, chapter 1 verse 22 till chapter 2 verse 3, Apostle Peter presents some of the important necessary results of our new birth. இந்த புது வாழ்க்கையினுடைய ஒரு விடை அல்லது ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை இந்த 22ஆம் வசனமும் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் வரை அவர் பேதுரு எழுதுகிறார். So there are four important results of new birth are highlighted in all these verses. இந்த நான்கு முக்கியமான காரியத்தை அது விடையாக காரியத்தை நாம் இந்த 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. So from the words that we read just now in verse 22 itself we understood that the main focus is new birth. இங்க 2ஆம் வசனத்தினுடைய அடிப்படை காரியம் என்னன்னு சொன்னால் அது மறுபிறப்பாக இருக்கிறது. Verse 22. 22ஆம் வசனம். So till chapter 2 verse 3 we know that he is focusing on the new birth. இங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை புது பிறப்பை குறித்து அது நோக்கக்கூடியதாக அல்லது வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. I don't want to explain much about the new birth because we all know the details of it. இந்த மறுபிறப்பை குறித்து நான் அதிகமாக விளக்க வேண்டியதில்லை என்று சொன்னால் அது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு முன்பாக தெரியும். The new birth that we have received through Jesus Christ is lasting one, not a temporary life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கிறதான மறுபிறப்பானது நித்திய காலத்துக்குரியதாக இருக்கிறது. அது தற்காலிகமான நிகழ்வு அல்ல. And if you are newly born into the family of God, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்குள்ளாக புதிதாக பிறந்து இருப்போம் என்று சொன்னால் then it should result in certain changes in your life. அது ஒரு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அது வெளியரங்கமாக காண்பிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. So there are certain necessary results of your new birth. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு அல்லது விடையானது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வரக்கூடிய ஒரு வெளியரங்கமான காரியத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்தப்படுகிறது. I use the word necessary. ஒரு அத்தியாவசியமான காரியம் என்று சொல்லி நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். That means if these results are not seen in your life, there is a question whether you are really born again or not. இந்த அத்தியாவசியமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உண்மையாக நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி. So Peter makes it very clear that these results are necessary in the life of a child of God. இது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே இந்த காரியம் அத்தியாவசியமாக கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி பேதுரு வலியுறுத்துகிறார். I told you that there are four necessary results of new birth mentioned in this passage. இந்த பகுதியிலே நான்கு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு வெளிப்பாடான அந்த விடையான காரியத்தை நாம் இந்த காரியங்களை பார்க்க முடிகிறது. But today I just want to focus only on one necessary result. அது ஒரே ஒரு அத்தியாவசியமான விடை அல்லது நாம் அதனுடைய வெளியரங்கமான காரியத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். That is what we read in verse 22. அதுதான் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். So the first important result of our new birth is அது நம்முடைய மறுபிறப்பு அடைவதனால முக்கியமான அத்தியாவசியமான காரியம் என்னன்னு சொன்னால் new birth results in new love. இங்கு புது மறுபிறப்பினுடைய முதல் வெளிப்பாடு புது அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. New birth results in new love. மறுபிறப்பினுடைய முதன்மையான அல்லது அத்தியாவசியமான வெளிப்பாடு என்னன்னு சொன்னால் அது அன்பாக இருக்கிறது. And we read here about the love. இங்க அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். So here we need to understand that it is not a love which is automatic. இந்த அன்பு ஏதோ ஒரு ரீதியிலே தானாக வரக்கூடியதான அன்பு அல்ல. It's a love which is commanded here. இங்கு ஒரு அன்பானது கட்டளையாக கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. And this is a love that we need to nurture in our day-to-day Christian life. இந்த அன்பானது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. So when it comes into our new birth, நம்முடைய மறுபிறப்பு என்று வரும்பொழுது we need to understand that if you are really born again, it should result in a new love. நம்முடைய மறுபிறப்பானது அது உண்மையாக மறுபிறப்பு அடைந்திருக்கும் சொன்னால் அது அன்பினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. New love. புது அன்பினாலே அது வெளிப்படுத்தப்படுகிறது. I did not say love. Okay, sorry. Yeah. That this one make clear. I did not use the word love. நான் அன்பு என்ற பதத்தை உபயோகப்படுத்தவில்லை. I said that it is a new love. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னா புதிய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. So why it is new love? I will explain later. ஏன் அது புது விதமான அன்பு என்று சொல்லி நான் அதை விளக்குகிறேன். Now we know that we are living in a society where most of the biblical words have lost its real meaning. வேதாந்தத்தில் அநேக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கியங்களுடைய அர்த்தமானது போய்விட்டது. Because that is the kind of culture in which we are living. அப்பேற்பட்டதான ஒரு கலாச்சாரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். So we use the word but we don't understand what is the real meaning of that word. ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறோம் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து
கொள்வதில்லை. The word love also is like that. அது அன்பு என்ற வார்த்தைக்கும் அவ்விதமாக தான் இருக்கிறது. We use the word love in different contexts. இந்த அன்பு என்ற பதத்தை பல ரீதியிலே நாம் பயன்படுத்துகிறோம். Isn't it? இல்லையா? I love KFC. நான் KFC நான் நேசிக்கிறேன். Isn't it? Some of you love KFC. சிலர் உங்களுக்கு KFC பிடிக்கும். I love chicken biryani. எனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும், நான் நேசிக்கிறேன். And some others will say, I love my dog. என்னுடைய நாயை எனக்கு பிடிக்கும், அதை நேசிக்கிறேன். Right? Okay. I love my family. என்னுடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன். I love my brothers and sisters. என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் நேசிக்கிறேன். I love my Jesus. நான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன். Everywhere you are using love, love, love. இங்க எல்லா இடத்திலும் அன்பு அல்லது நேசம் எனக்கூடிய பதத்தை நாம் பிரயோகப்படுத்துகிறோம். Isn't it? இல்லையா? What do you mean really? அதனுடைய அர்த்தம் தான் என்ன? When you say that I love my dog, what do you mean? நான் என்னுடைய நாயை நேசிக்கிறேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? When you say that I love my brothers and sisters in the body of Christ, what do you mean? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே என்னுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? That's the problem. அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. See, we use this word in all the contexts, and the real meaning of this word is cheapened. இந்த வார்த்தையினுடைய பிரயோகத்தை பல ரீதியில பயன்படுத்துகிறதுனாலே அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் விட்டு விடுகிறோம். That's the sad condition இதுதான் ஒரு in the life of many believers. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில துக்ககரமான ஒரு காரியமாக இருக்கிறது. So dear brothers, I just want to explain what this love is. இந்த அன்பு என்னவென்று சொல்லி உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். Christian love, what is this love? கிறிஸ்துவ நேசம் அல்லது கிறிஸ்துவ அன்பு அதனுடைய பொருள் என்ன? We need to understand that the people to whom Apostle Peter was writing this epistle was going through severe kind of persecutions in their life. இந்த நிருபத்தை எழுதினதான அந்த பேதுரு எழுதுகிற மக்கள் எழுதப்பட்டதான ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட ஜனங்கள் எவ்விதமாக இருந்தார்கள் சொன்னா அவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். There were temptation for those believers to conform to the worldly standard. இந்த உலகத்துக்கு மாறக்கூடிய நிலைமையிலே அவர்கள் அந்த விசுவாசிகள் காணப்பட்டார்கள். There were temptation for them to compromise with the things there. இந்த உலகத்தினுடைய காரியத்துக்கு நேராக அவர்கள் போகக்கூடிய ஒரு நிலைமையில் தான் காணப்பட்டார்கள். There were temptation to give up their faith because of the persecution. இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடக்கூடிய நிலைமையில் தான் காணப்பட்டார்கள். But the only one thing that kept them together was ஒரே ஒரு காரியம் அவர்களை இணக்கமாக வைத்தது காரியம் என்னவென்று சொன்னால் the new love. உண்மையான அன்பு அல்லது புதியதான அன்பு. That is what Peter says. அதுதான் இங்கு பேதுரு எழுதுகிறார். That's the beauty of this Christian love. இதுதான் கிறிஸ்துவ அன்பினுடைய ஒரு ஒப்பற்ற காரியமாக இருக்கிறது. That is the depth of this Christian love. இதுதான் கிறிஸ்துவ அன்பினுடைய ஆழமாக இருக்கிறது. The Christian love that the Lord expects from each one of us is what something that made the people, those who are going through the severe persecution, to be united together in faith. கிறிஸ்துவினுடைய அன்பு என்னவென்று சொன்னால் ஒரு உபத்திரவமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிற ஜனங்கள் அன்பு நிமித்தமாக இணைக்கப்படுவது. That's the beauty of this Christian love. இதுதான் கிறிஸ்துவ அன்பினுடைய அழகாக இருக்கிறது. But today the meaning of that love is not really understood by many of the believers. இந்த நேசம் என்னக்கூடிய அன்பு என்னக்கூடிய வார்த்தையினுடைய உண்மையான பொருளை பல விசுவாசிகள் விட்டு விடுகிறார்கள். Our cultural viewpoint has changed the real meaning of the biblical word love. இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலான அன்பு என்ற பதத்தினுடைய அர்த்தத்தை இந்த கலாச்சார ரீதியாக வருவதினாலே அதை விட்டு விடுகிறார்கள். The influences and the practices in this world has made us to cheapen the meaning of the word love. அந்த அன்பு என்ற பதத்தினுடைய காரியத்தை ஒரு அல்லது அலட்சியமாக அல்லது உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு விடுகிறார்கள். So let me explain what this Christian love is. இந்த கிறிஸ்துவ அன்பு என்னவென்று சொல்லி நான் உங்களுக்கு விளக்குகிறேன். What this new love is. இந்த புது அன்பு எவ்விதமான அன்பு என்று சொல்லி விளக்குகிறேன். When you go through the book, New Testament books, there are several passages where we read about the Christian love. இந்த புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவ அன்பை குறித்து பலவிதமான ரீதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. But this morning we are going to see what is Peter's description about this new love. இந்த பேதுருவினுடைய பார்வையிலே ஆண்டவராய் இந்த அன்பினுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி நாம் பார்ப்போம். Number 1, முதலாவதாக it is a familial love. இது குடும்பத்தினுடைய அன்பாக இருக்கிறது. Believers love is a familial love. இந்த விசுவாசத்தினுடைய அன்பு குடும்ப ரீதியான
ரீதியான ஒரு அன்பாக இருக்கிறது. Or in other words, believers should love like a family. இந்த விசுவாசிகள் குடும்பத்தை போல நேசிக்க வேண்டும். Now if you read this verse 22, இந்த 22ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் there are two words used for love. இங்க அன்பு என்ற பதத்துக்கு இரண்டு விதமான பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. The first word which is used here is philo. philo எனக்கூடிய அன்பு என்ற பதத்தை நமக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். The meaning of the word philo is brotherly love. இந்த philo என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அன்பினுடைய பதம் என்னன்னு சொன்னால் அது சகோதர ஸ்நேகத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. This is a type of love that is expressed towards the members in the family. இது குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களை குறிக்கக்கூடியதாக அல்லது நேசிக்கக்கூடிய அன்பை விவரிக்கக்கூடியதா இருக்கிறது. So here Apostle Peter says that believers love should be familial love. இங்க பேதுரு சொல்கிறார் விசுவாசினுடைய அன்பு அல்லது விசுவாசினுடைய அன்பு ஒரு குடும்ப ரீதியான அன்பாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். And we believers who are born into the family of God should love like family loves. இந்த தேவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறதான நாம் மற்றவர்களே விசுவாசிகளே நாம் சகோதரர் அல்லது ஒரு குடும்ப அன்பிலே சிநேகிப்பது போல சிநேகிக்க வேண்டும். This is something that is very clearly mentioned throughout the New Testament. இதுதான் புதிய ஏற்பாட்டிலே எல்லா இடத்திலும் வலியுறுத்தப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. And in this context, one of the verses of one of the expressions of our Lord Jesus Christ comes to my mind. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு எனக்கு நினைவுக்கு வருகிறது. In the Gospel of Mark chapter 3, மார்க் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் if you read verses 33 to 35, 33 லிருந்து 35ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் there we read that his family members, his mother and brothers were trying to stop Jesus from preaching. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தடுப்பதற்காக அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள் தாயும் சகோதரரும் முற்படுகிறார்கள். And somebody came inside and said, Jesus Christ, see, your mother and brothers are waiting for you. சிலர் உள்ளே வந்து உங்களுடைய தாயும் சகோதரரும் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள். And when they informed Jesus about his mother and the brothers waiting for him outside, தன்னுடைய தாயும் சகோதரரும் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்பட்டபோது Jesus asked a question. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டார். What was that question? கேள்வி என்ன? Who is my mother and who are my brothers? என்னுடைய தாய் யார், என்னுடைய தகப்பன் யார் என்று சொல்லி கேட்டார். என்னுடைய சகோதரர் யார் என்று சொல்லி கேட்டார். Isn't it? So we know that the disciples and the people were seated around in a circle. Jesus was talking to them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது சீடர்களும் மற்ற ஜனங்களும் சுற்றி இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். And he asked them, அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். Who are my mother and brothers? என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன் யார் என்று சொல்லி கேட்கிறார். What was the answer of the crowd? அந்த கூட்டத்தினுடைய பதில் என்ன? The answer of the crowd. Silent. Silent. Like many of you are silent, right? Right. கூட்டத்தினுடைய பதில் அமைதியாக தான் இருந்தது. Many of them, there was no answer to the question. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. Isn't it? இல்லையா? Then Jesus answered that question. அப்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேள்விக்கான பதிலை தருகிறார். What was his answer? அவருடைய பதில் என்ன? Yes, many of you said. Yes, who is my mother and who are my brothers? என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் யார் என்று சொன்னார். And he said that here are my mother and my brothers. இங்கே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் இருக்கிறார்கள் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். And then he added one more thing. அது கூட சேர்த்து இன்னொரு காரியத்தை சொல்கிறார். Whoever does God's will. என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் எவர்களோ they are my brothers and my brothers. அவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார். Now what is the meaning of that? அதனுடைய பொருள் என்ன? What Jesus was trying to say? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார்? His mother and brothers are standing outside. அவருடைய தாயும் சகோதரரும் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார்கள். And now inside he says, see, you are my mother and brothers. இங்க கூட்டத்தை பார்த்து சொல்ற நீங்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரருமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். What was he trying to say? அவர் என்னதான் சொல்ல வருகிறார்? Obeys to God's orders. God is obeying God's orders. Yes. They are the brothers in law. Yes. So that, what does it mean? Which gives double meaning, where the family is not obeying, his own family is not obeying. No, mother was obeying. Right. The people in the hall were obeying. Okay. So now what
what was the main intention of our Lord Jesus was, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், he was exalting the spiritual family above the physical family. இந்த உலக பிரகாரமான குடும்பத்தை காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியிலான குடும்பத்தை அவர் உயர்த்தி காட்டுகிறார். You see that? அதை உங்களால் பார்க்க முடிகிறதா? Jesus was exalting the spiritual family above the physical family. இந்த உலக பிரகாரமான உறவுகளை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய குடும்பத்தை உயர்த்தி காட்டுகிறார். When his physical family came to pull him away from his responsibility, அவர் இந்த உலக பிரகாரமான குடும்பம் அவருடைய பொறுப்பிலிருந்து அவரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். what Jesus said? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? No, it is not possible. அது முடியாத சாத்தியமற்ற ஒன்று. I have a responsibility with my spiritual family. என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்திலும் கூட எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. That is what my primary priority in my mission. என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இதுவாக தான் இருக்கிறது. Spiritual family is above my physical family when it comes into my responsibility in this world. இந்த உலகத்தில் என்னுடைய பொறுப்பு என்று வரும்போது என்னுடைய குடும்பத்தை காட்டிலும் ஆவிக்குரிய குடும்பமே எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவர் உயர்த்தி காட்டுகிறார். In fact, Apostle Paul also made this truth very clear when he was speaking to Timothy. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது இந்த கூற்றை இந்த காரியத்தை மிகவும் தெளிவாக சொல்கிறார். In 1 Timothy chapter 5 verse 1 and 2, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கும்போது then Apostle Paul was talking to Timothy about how a church should function. இங்க அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லும்போது ஒரு சபையானது எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, And he used some of the beautiful expression in those two verses. அந்த இரண்டு வசனத்திலே அதிக ஒரு அழகான ஒரு பதத்தை அவர் உபயோகப்படுத்துகிறார். How should a church function? எவ்விதமாக சபை இருக்க வேண்டும் என்று சொன்னால், What Paul says? பவுல் என்ன சொல்கிறார்? Like a family. ஒரு குடும்பத்தை போல. A church should function like a family. ஒரு குடும்பத்தை போல சபையானது காண்பிக்கப்பட வேண்டும். Look at those expression. அதனுடைய வெளிப்பாடை பார்க்கும்போது In verse chapter 5 verses 1 and 2. 5ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 5 1 Yeah. What he says there? இங்க என்ன சொல்ற? முதிர் வயதுள்ளவனை கடித்துக் கொள்ளாமல், Yeah. அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல். Did you see that? இது நாம் பார்க்க முடிகிறதா? How a church should function? எவ்விதமாக சபை இருக்க வேண்டும் என்று சொன்னால், It should function like a family. அது குடும்பத்தை போல இயக்கப்பட வேண்டும். Treat the older men as your fathers. உங்களுடைய முதிர் வயது உள்ளவர்களை தகப்பனை போல பாவியுங்கள். Treat the older women as your mothers. ஒரு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை உங்களுடைய தாயை போல பாவித்துக் கொள்ளுங்கள். Treat the younger sisters as your sisters. உங்களுடைய பாலிய ஸ்திரீகளை உங்களுடைய சகோதரிகளை போல பாவித்துக் கொள்ளுங்கள். Treat the younger men as your brothers. உங்களுடைய பாலிய புருஷனை நீங்கள் சகோதரரை போல பாவித்துக் கொள்ளுங்கள். Isn't it? அவிதமாக நான் இல்லையா? That is the family. அதுதான் குடும்பமாக இருக்கிறது. So the church should function as a family. ஒரு சபையானது குடும்பத்தை போல இருக்க வேண்டும். But today, ஆனால் இப்பொழுது இந்த காலங்களிலே I don't want you to answer me. You know how the church is functioning. நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். சபை எவ்விதமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். Is it really functioning as a family? இது உண்மையாக குடும்பத்தை போல நடக்கிறதா? Think about ourselves. இது நம்மை குறித்து யோசனை செய்து பாருங்கள். Are you able to consider one another just as my own family member? மற்றவர்களை நம்முடைய சொந்த குடும்பத்தாரை போல நம்மால் பார்த்துக் கொள்ள முடிகிறதா? That's important. அது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. That is the love. That is the new love. அதுதான் அன்பாக இருக்கிறது. அதுதான் புதிய அன்பாக இருக்கிறது. Now we know that if your mother is sick and admitted in the hospital, உங்களுடைய தாய் சுகவீனப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. you are working in Chennai, நீங்கள் சென்னையில் இருக்கிறீர்கள். what will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? No problem. You know what happens, right? Your mind will be there. உங்களுடைய சிந்தையானது அங்கதான் இருக்கும். You will be calling and doing whatever is necessary to be done for the treatment of your mother. அது சிகிச்சைக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாவது நீங்கள் அதை செய்ய முற்படுவீர்கள் இல்லையா? When a brother or a sister is sick and admitted in the hospital, ஒரு சகோதர சகோதரியை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. how is your heart? உங்களுடைய இதயம் என்னவாக இருக்கும்?
How is your heart when your mother is admitted? உங்களுடைய தாய் மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டிருக்கும் உங்களுடைய மனநிலை எவ்விதமாக இருக்கும்? How is your heart when your brother or sister in the assembly is admitted in the ஒரு hospital? சபையில் உள்ள ஒரு சகோதர சகோதரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? That is the family relationship. இதுதான் குடும்ப உறவாக இருக்கிறது. I don't want to explain. You yourself relate and understand. இது நான் விளக்கவில்லை, நீங்களே அதை யோசனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். Family relationship. குடும்ப உறவு. If your younger brother makes a wrong decision, what will you do? உங்களுடைய இளைய சகோதரன் ஒரு தவறான முடிவை எடுக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? I'll let him do right. செய்யட்டும் என்று விட்டுவிடுவோம். You do that in your house, உங்களுடைய வீட்டிலே You will rebuke that younger brother in love. உன்னுடைய சகோதரனை நீ கடிந்து கொள்வாய் அன்பின் நிமித்தமாக. What are you doing in the church? சபையில என்ன செய்கிறோம்? We are not bothered. அதை குறித்து நாம் நினைக்க மாட்டோம். ஏதோ செய்யட்டோம்னு விட்டுவிடுவோம் இல்லையா? And even younger brothers also, if he asks, they will question him. Who are you to question me, right? ஒரு இளைய சகோதரன் கடிந்து கொள்ளும்போது நீ என்ன கேட்கிறேன்னு சொல்லி தான் கேட்பாங்க இல்லையா? Young people, when the elderly one asks you about your mistake, you people, who is this one, right? ஒரு மூத்தவன் இளையவனை பார்த்து சொல்லும்போது இளையவன் நீ யார் என்ன கேட்பதற்கு தான் கேட்பான் இல்லையா? You have no right to ask that question. கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லை. This is a family. இது குடும்பம். If you do mistake, the responsible elderly ones has all the right to question you and correct you. உங்களுக்கு முதிர் வயதாக இருக்கக்கூடியவர்கள் மூப்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்பதற்கு எல்லா சகல அதிகாரமும் இருக்கிறது. This is a family. இது குடும்பமாக இருக்கிறது. This is not a marketplace. இது ஒரு சந்தை கடை கிடையாது. Understand that? இதை புரிந்து கொள்ளுங்க. Church is a family. சபை குடும்பமாக இருக்கிறது. So when a person make a mistake, other brothers and sisters in the body of Christ has all the right to question you and rebuke you in love. ஒரு சகோதரன் தவறு செய்யும் போது சபையில் உள்ள மூப்பர்களும் சரி மற்ற பொறுப்புள்ளவர்களும் சரி சகோதரனும் சரி கடிந்து கொள்வதற்கான சகல அதிகாரமும் இருக்கிறது அன்பின் நிமித்தமாக. If you question them, அவர்கள் கேள்வி கேட்போம் என்று சொன்னால் understand that this is not your place. You can go out. கேள்வி கேட்பது இது என்னுடைய இடம் இல்லை, நான் போய்விடுகிறேன் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. No. Those people, those who question others, when they rebuke, understand that it is not your place. You can. ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல இருக்கிறவர்கள் இது உன்னுடைய இடம் ஸ்தானம் இல்லை என்று நினைக்கக்கூடாது. நினைக்கணுமா? சரி, ஓகே. When we rebuke a person in love, நாம ஒருவரை கடிந்து கொள்ளும் பொழுது if that person question that elderly brother, அந்த நபர் அந்த மூப்பரை பார்த்து அல்லது முதிர் வயதானவரை பார்த்து கேள்வி கேட்பான் என்று சொன்னால், if you ask what is your right to rebuke me, உன்னுடைய எந்த அதிகாரத்தில் என்ன கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது you understand that it is not a place for you. இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு அல்ல. That person doesn't have any right to be here. அந்த நபருக்கு கேள்வி கேட்கிற நபருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அந்த இடத்தில் இருப்பதற்கு. You understand me? If you understand that this is a family, you should be able to listen and correct yourselves. இது குடும்பம் என்று நினைப்பீர்கள் சொன்னால் உங்கள் கேள்வி கேட்பதை நீங்கள் சரி செய்து கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கான இடம் இது இல்லை. It's a family. இது குடும்பமாக இருக்கிறது. It's a place where we need to express the familial love. இங்க குடும்ப ரீதியான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். If I correct my younger brother in my house in love, I also should correct the brothers and sisters who are doing wrong in the assembly of God in love. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தம்பி தவறு செய்யும் போது நான் சரி செய்ய முற்படுவேன் என்று சொன்னால் அதே ரீதியிலே என்னுடைய சபையில் உள்ள சக சகோதரன் தவறு செய்யும் போது அன்பின் நிமித்தமாக நான் கடிந்து கொள்வது எனக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. Because it is a family. ஏன் என்று சொன்னால் இது குடும்பமாக இருக்கிறது. If there is an issue in your house, ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் what will you do? நாம் என்ன செய்வோம்? What will you do? We will take all our effort to solve that issue. அந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வருவதற்கு நாம் எல்லாவித காரியங்களும் செய்வோம் இல்லையா? But in the assembly, ஆனா சபையை பற்றி பார்க்கும்போது what are we doing? என்ன செய்கிறோம்? There will be some groups, right? குழுக்கள்
குழுக்களாக சேர்ந்து கொள்வார்கள் இல்லையா? One group will attack one, another will attack another. ஒரு குழு மற்ற குழுக்கு நேராக சண்டையிட்டுக் கொள்வதால செய்யும் இல்லையா? No, இல்லை, it's a family. இது குடும்பமாக இருக்கிறது. If the problems in your own physical house, you take effort to solve it. உன்னுடைய சொந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அதற்கு தீர்த்துக் கொள்வதற்கு நாம் முற்படும் பொழுது In the same way, அதே ரீதியில் தான் you need to take all the effort to solve the issues in the family of God. தேவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு தீர்வு கொண்டு வருவதற்கு நீங்க எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். That is the familial love. அதுதான் குடும்ப ரீதியான அன்பாக இருக்கிறது. That is the new love. அதுதான் புதுவிதமான அன்பாக இருக்கிறது. So, dear brothers and sisters, பிரியமான சகோதரனே சகோதரியே, how is your love? உங்களுடைய அன்பு எவ்விதமாக இருக்கிறது? Are you able to really manifest this type of familial love in the body of Christ? கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இவ்விதமான அன்பை நம்மால் வெளிக்கொணர முடிகிறதா? Think about ourselves. நம்மை குறித்து நாம் யோசனை செய்து பார்ப்போம். Number 2, இரண்டாவதாக, it's the believer's love should be divine love. இந்த விசுவாசனுடைய அன்பு தெய்வீக அன்பாக இருக்க வேண்டும். Number 1, நமக்கு முதலாவதாக believer's love should be a familial love. விசுவாசனுடைய அன்பு ஒரு குடும்ப ரீதியான அன்பாக இருக்க வேண்டும். Number 2, இரண்டாவதாக, believer's love should be a divine love. விசுவாசனுடைய அன்பு தெய்வீக அன்பாக இருக்க வேண்டும். That means அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், believers should love like God loved us. தேவன் நம்மை நேசித்தது போல நாம் நேசிக்க வேண்டும். I told you 2 words are used here for love. இங்க அன்பு என்ற பதத்துக்கு 2 விதமான வார்த்தைகள் பிரயோகப்பட்டு இருக்கிறது சொன்னேன். The first word is முதலாவது வார்த்தையினுடைய என்னன்னு சொன்னால் philo, பிளவோ என்னுடைய வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. referring to family love. அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் குடும்ப ரீதியான அன்பை வெளிப்படுத்துகிறது. And the second word which is used here is இந்த இரண்டாவது அன்பு என்ற வார்த்தையினுடைய வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன சொன்னால் agape. அகப்பே அன்பை குறித்து It சொல்லப்பட்டிருக்கிறது. is a divine love. அது தெய்வீக அன்பாக இருக்கிறது. It is unconditional and sacrificial love. அது ஒரு தியாகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. அது ஒரு அன்புக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. It's an unconditional love. அது நிபந்தனையற்ற அன்பாக இருக்கிறது. And this is the kind of love that the believers should manifest in their relationship with the believers in the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சக சகோதரனிடத்தில் காண்பிக்க வேண்டிய அன்பாக இது இருக்கிறது. Family love, குடும்ப அன்பு that is easy. அது சுலபமான ஒன்றுதான். But the problem is what? பிரச்சனை என்னன்னு சொன்னா, Lot of familial love is there, எல்லா குடும்ப அன்பும் இருக்கிறது. but there is a problem with the familial love. அது குடும்ப ரீதியான அன்புக்கு ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கிறது. What is that problem? அந்த பிரச்சனை என்ன? Sometimes that familial love will get degenerated into a very selfish attachment. இந்த சுய ரீதியான சுயத்தின் நிமித்தமாக சுய பற்று நிமித்தமாக இந்த குடும்ப அன்பு தனித்து போகக்கூடியதாக இருக்கிறது அல்லது விட்டு விலக வேண்டியதாக இருக்கிறது. Isn't it? We love brothers and sisters in the family. குடும்பத்தில் நம்ம சகோதர சகோதரிகளை நேசிப்போம். But sometimes what is happening? சில வேளைகளில் என்ன நடக்கிறது? That familial love just become a selfish attachment, right? அது அந்த குடும்ப அன்பு ஒரு சுயத்தை சார்ந்ததாக காணப்படுகிறது. Isn't it? இல்லையா? Outside with our words so loving, but inside வெளியிடமா அதிகமாக பேசுகிறோம், உள்ளான ரீதியில என்னவா இருக்கிறோம். So that is the problem with the familial love. இதுதான் குடும்ப ரீதியான அன்பினுடைய காரியமாக இருக்கிறது. Sometimes this familial love is there with the believers in the body of Christ. குடும்ப ரீதியான அன்பு விசுவாசத்தின் மத்தியில் கூட இருக்கிறது. But ஆனால் the divine love is missing. ஆனால் தெய்வீக அன்பு காணப்படாமல் இருக்கிறது. That's the problem. அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. Lot of familial love, fondness, affection with one another. ஒருவரோடு அதிகமான அன்பு, குடும்ப ரீதியான அன்பு எல்லாம் இருக்கிறது, சரிதான். Since the familial love can get degenerated just into the selfish attachment, இந்த குடும்ப ரீதியான அன்பு சுயத்தின் நிமித்தமாக விடுபட்டு போவதை போல you need to understand that this familial love need to be blended together with the divine love. இந்த குடும்ப ரீதியான அன்பு தெய்வீக அன்பினால இணைக்கப்பட்டு காணப்பட வேண்டும் அல்லது ஒன்றாக காணப்பட வேண்டும். Then it will become a new love. அதுதான் ஒரு உண்மையான அல்லது புதிய விதமான அன்பாக வெளிப்படும். Understand me? புரிந்து கொள்கிறீர்களா? Why it is a new love? ஏன் அது புதிய விதமான அன்பு? It is a love which is blended between the familial love and the divine love. தெய்வீக அன்பும் குடும்ப ரீதியான அன்பும் சேர்ந்து இணைந்து கலவையாக இருக்கக்கூடியதுதான் ஒரு
தெய்வீக அன்பையும் கலவையாக சேர்ப்போம் என்று சொன்னால் that love will be elevated into a heavenly thing. அதுதான் ஒரு பரலோக ரீதியான காரியத்துக்கு உயர்த்தப்படக்கூடிய அன்பாக காணப்படும். That love will be elevated into a realm where the heavenly realities will be produced in our day-to-day Christian life. நாம் அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில பரலோக ரீதியான அன்பை அல்லது பரலோகத்தினுடைய வெளிப்பாடாக நாம் காண்பிக்க முடியும். That love will really glorify God and the blessings of God will be able to overflow through us. அந்த அன்பின் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும், கனப்படுத்தப்படும். அதன் மூலமாக அன்பானது ஊற்றப்படும். So believers love is a new love. இந்த விசுவாசனுடைய அன்பு புதிய விதமான அன்பாக இருக்கிறது. Why it is a new love? ஏன் புதிய அன்பாக இருக்கிறது? Because it is a love which blends familiar love with divine love. தெய்வீக அன்பும் குடும்ப அன்பும் இணைந்து கலவையாக சேர்க்கப்பட்டதுதான் புதிய அன்பாக இருக்கிறது. So dear brothers and sisters, do we have such a new love in our day-to-day Christian life? நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த புதிய விதமான அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? The unconditional love, நிபந்தனையற்ற அன்பு, sacrificial love, தியாக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அன்பு, the love that is willing to love the enemies, அந்த அன்பு எதிரியை கூட நேசிக்கக்கூடியதான ஒரு அன்பு, willing to love the rebellious people, ஒரு முரட்டாட்டம் உள்ளவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு, willing to forgive others, மற்றவர்களை மன்னிக்கக்கூடியதான அன்பு, willing to die even for the benefit of others, மற்றவர்களுக்காக நாம் மரிக்கும் தயாராக இருக்கக்கூடியதான அன்பு, the love that counts others better than us. மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையாக எண்ணக்கூடிய அன்பு. This is the love that the Lord is expecting. இந்த விதமான அன்பை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. This is the divine love. இதுதான் தெய்வீக அன்பாக இருக்கிறது. Are we able to practice this love in our life? நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான அன்பை நம்மால் அனுபவிக்க முடிகிறதா? Think about ourselves. நம்மை நாம் யோசித்து செய்து பார்த்துக் கொள்வோம். It's a familiar love. இது குடும்ப ரீதியான அன்பு. It's a divine love. அது தெய்வீக அன்பும் கூட. And the third important thing that we read here, இந்த மூன்றாவது முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது believers' love should be sincere. அது ஒரு உண்மையான அன்பாக இருக்கப்பட வேண்டும். Believers' love should be sincere love. விசுவாசனுடைய அன்பு ஒரு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். This love should be without hypocrisy. இது எந்த ஒரு மாயமற்றதான அன்பாக இருக்க வேண்டும். Some of the teachers may know from where the word sincere comes. இந்த உண்மையான இந்த பதம் உண்மையுள்ள அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை குறித்து யோசனை செய்து பார்க்கும் பொழுது, See, you know that the word sincere comes from a Latin word sincera. சின்சியரா என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வரக்கூடிய வார்த்தையிலிருந்து அந்த சின்சியர் அது உண்மையான ஒரு வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கிறது. Yes, sincere. This word sincere, the English word sincere, comes from a Latin word sincera. உண்மையுள்ள என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் லத்தீனுடைய மூல பாஷையான லத்தீன்ல சின்சியரா என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. The meaning of the word sincera is சின்சியரனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் without wax. without Wax, மெழுகு. ஓகே. ஒரு மெழுகு போல மெழுகு அற்ற ஒரு அன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. Okay, without wax. What is the meaning of without wax? See, மெழுகு இல்லாமல் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? we need to understand the context in which that word is used. இதனுடைய உபயோகப்பட்ட இடத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, See, we know that early days these people used to make clay pots. Clay pots. முற்காலத்திலே இந்த மண்பாண்டங்களை செய்வார்கள். Okay, now when they make these clay pots and they keep it in the sunlight and all, we know that there will be small cracks on them. அந்த களிமண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த பாண்டங்களை வெயில வைக்கும்போது ஒரு சில கிராக் அதாவது வெடிப்புகள் வரும். So what these people used to do? அது என்ன செய்வார்கள்? So they will apply the wax on these cracks and it will look like new without cracks. அந்த வெடிப்புகளை மெழுகினால் பூசி அதை சரி செய்து வைத்து விடுவார்கள். So when they apply this wax and all, what happened? Though the cracks are there, it looks like new. அந்த பாலத்துல வெடிப்பு இடத்திலே அந்த மெழுகை பூசினால அது புதியதை போல தான் காணப்படும். But when the people come to buy this pot, many of the people will be deceived. அதை வாங்குகிறவர்கள் பலர் ஏமாற்றம் தான் அடைவார்கள். But some smart people are there. ஒரு சில புத்திசாலிகள் உண்டு. What they will do? அவர்கள் என்ன செய்வார்கள்? When they come to buy this pot,
அந்த பாத்திரத்தை வாங்க வருகிறவர்கள் they will lift this pot up in towards the sunlight. அதை எடுத்து அந்த சூரியனை நோக்கி பார்ப்பார்கள். When the sunlight shines into it, அந்த சூரிய வெளிச்சம் உள்ள வரும் பொழுது if there are cracks, they will be able to find it out. அங்க அந்த வெடிப்பு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். If the cracks are not there, they will say, அதுக்கு வெடிப்பு இல்லை என்று சொன்னால் அவர் சொல்வார்கள் Sinsara. Sinsara. சின்சரா என்று சொல்லி சொல்வார்கள். That means No wax. no wax. It is pure. அது ஒரு மெழுகு இல்லாமல் இருக்கிறது. அது உண்மையாக சரியான ஒரு பாண்டம் என்று சொல்வார்கள். It is original, no cracks. It is good. இது ஒரிஜினலாக இருக்கிறது. இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்வார்கள். That is the word which is used. அந்த ஒரு வார்த்தை தான் இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. When the Lord evaluates your love, the Lord should be able to say, Sinsara. It is a sincere love. உங்களுடைய அன்பையும் என்னுடைய அன்பையும் தேவன் பார்க்கும்போது தேவன் சின்சரா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கப்பட வேண்டும். Honest love. ஒரு உண்மையான ஒரு அன்பாக இருக்க வேண்டும். Without ulterior motives. எந்த ஒரு நோக்கமற்ற அன்பாக இருக்க வேண்டும். Without hypocrisy in it. அதில் எந்த ஒரு மாயமான காரியமும் இல்லாத ஒரு அன்பாக இருக்க வேண்டும். Is your love sincere love? உங்களுடைய அன்பு உண்மையுள்ள அன்பாக இருக்கிறதா? Or you are deceiving others with your love? உங்களுடைய அன்பினாலே மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். Just like the pots with cracks, wax applied, deceive others. மெழுகு பூசப்பட்ட பானை மற்றவர்களை ஏமாற்றுவது போல இருக்கிறது. Is that what your love? இவ்விதமான அன்பு இருக்கிறது உங்களிடத்தில். Or is your love sincere? அது இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அன்பு உண்மையுள்ளதா இருக்கிறதா? Many times we affirm our love in front of the people, மற்றவர்கள் மத்தியிலே நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம். but when they are not around us, அவர்கள் நம்மை சுற்றி இல்லாமல் இருக்கும் தருவாயில் how about us? நாம் என்ன சொல்கிறோம் அவர்கள்? How is our love? நம்முடைய அன்பு எவ்விதமாக இருக்கிறது? Manipulative. அதை குறித்து ஒரு அதிகப்படியான காரியத்தை சொல்வது அல்லது திரித்து பேசுவது. We are trying to butter a person up for our own benefit. நம்முடைய ஆதாயத்துக்காக மற்றவர்களை மெச்சி பேசுவது. In the heart we despise them. ஆனால் இருதயத்தில் அவர்களை கடிந்து கொள்வது. That is not biblical love. அது தேவனுடைய வேதாந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அன்பு அல்ல. That is not the love that the Lord expects from the children of God. தேவ பிள்ளைகளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு அவ்விதமான அன்பு அல்ல. That is not the new love. அது புதியதான அன்பு அல்ல. The biblical love does not try to use someone for their own personal benefit. தனிப்பட்ட ரீதியான ஒரு ஆதாயத்துக்காக மற்றவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்வதனுடைய விசுவாசனுடைய அர்த்தம் அல்ல. Some people show their love for their own personal benefit. மற்றவர்கள் தங்களுடைய அன்பை மற்றவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆதாயத்துக்காக அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். Yes, they show themselves as so loving, caring, and come to your home and showing as if they are the only people loving you. மற்ற நம்மிடத்தில் வந்து அதிகமாக அன்பை கொள்வார்கள், வீட்டுக்கு வருவார்கள். அவர்கள் இவர் போல என்னை நேசிப்பதற்கு ஆளே இல்லை போல காட்டிக் கொள்வார்கள். When they show like that, you think that what these elders are with us for 10 years, 15 years. This man is showing wonderful love for us. இந்த விசுவாசி என்னிடம் என் மூப்பர்கள் எல்லாம் 15 வருஷமா இருக்கு. ஆனா இந்த சகோதரர் காண்பிப்பது போல அன்பை மற்றவர்கள் வேற யாரும் எனக்கு காண்பிச்சது இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? Be careful. அது ஜாக்கிரதையா இருங்க. Such loves are hypocritical loves for personal benefit. தனிப்பட்ட ஆதாயத்தின் நிமித்தமாக அது மாயமான ஒரு அன்பாக இருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். That's very important. மிக மிக முக்கியம். People use their love for their own selfish benefit. அவர்கள் அன்பை தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். To get established in a church, to have the hold in the church. சபையை ஒரு ஸ்தாபித்துக் கொள்வதற்கு, சபையை இறுக்கமாக பிடித்துக் கொள்வதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். There are so many people wandering around in many churches in this manner. இந்த விதமாக பல சபைகளிலே இந்த விதமாக சுற்றித் திரிகிற விசுவாசிகள் உண்டு. That is not true love. அது உண்மையான அன்பு அல்ல. They are wandering around to deceive the true believers. உண்மையான விசுவாசிகளை வஞ்சிப்பதற்காக சுற்றித் திரிகிற ஒரு விசுவாசிகளாக இருக்கிறார்கள். Some of the believers are deceived by them. Their love is not
personal benefit. அவர்கள் தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக அவர்கள் அமிதமாய் நடந்து கொள்கிறார்கள். Your love must be sincere love. உங்களுடைய அன்பு சின்சியர் உண்மையோட அன்பாக இருக்க வேண்டும். Without any hypocrisy in it. அது எந்த ஒரு மாயமான காரியமும் இருக்கக்கூடாது. And the verse 22 makes it very specific. இந்த 22ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. What it says? அது என்ன சொல்கிறது? A love from the heart. ஒரு சுத்த இதயத்தோட ஒரு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒரு சுத்த இதயத்திலிருந்து வரக்கூடியதான அன்பு. Sincere love is a love from the heart. ஒரு உண்மையான அன்பு இதயத்திலிருந்து வரக்கூடியதான அன்பாக இருக்கிறது. Lot of love is there in the churches today. சபைகளிலே பலவிதமான அன்புகள் உண்டு. But the problem is what? ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? Most of this love are not from the heart. அது இருந்து வரக்கூடியதான அன்பாக இருப்பதில்லை. And we say it is from lips, right? அது உதடுகளில் இருந்து வரக்கூடிய அன்பாக இருக்கு சொல்லி ஆண்டு சொல்கிறார்கள். That's all. அதுதான் அமுதம். It's not from the heart. அது இருந்திருந்து வருவதில்லை. That's the problem. அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. Sincere love will be from your heart. உண்மையான அன்பு இருதயத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. So dear brothers and sisters, think about the verses. உங்களை குறித்து நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்க சகோதர சகோதரியே. Is your love sincere love? உங்களுடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்கிறதா? If not, no use of your love. இல்லை என்று சொன்னால் அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. Simply you can use it for some time and just go away. That's all. இது ஞாயிற்றுக்கு மட்டும் வந்து போய்விடும், அவ்வளவுதான். No use at all. அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. If you are loving, sincerely love. Otherwise, no need. நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் சொன்னால் உண்மையாக அன்பு செய்யுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். No need of another kind of love. அது வேற ஒரு அன்பு தேவையில்லை. This is not the place for such kind of love. இவ்விதமான அன்புக்கு இந்த இடம் அல்ல. This is the love. This is the place for sincere love. இந்த இடம் உண்மையான அன்போடு மட்டுமே இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. Understand me? இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? This is the family of God. இது தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது. Believers' love should be familiar love. விசுவாசனுடைய அன்பானது குடும்ப ரீதியான அன்பாக இருக்க வேண்டும். Number 2, இரண்டாவதாக believers' love should be divine love. விசுவாசனுடைய அன்பு தெய்வீக அன்பாக இருக்க வேண்டும். Number 3, மூன்றாவதாக believers' love should be sincere. விசுவாசனுடைய அன்பானது உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். Number 4, நான்காவதாக believers' love should be clean love. சுத்தமான அன்பாக விசுவாசனுடைய அன்பு இருக்க வேண்டும். That is another point. அது இன்னொரு முக்கியமான ஒன்று. Why Peter says that believers' love should be clean love? ஏன் பேதுரு சொல்கிறார் விசுவாசனுடைய அன்பு சுத்த அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி? Why? ஏன்? Because the love is something that can be used for so many sinful things. இந்த அன்பு பாவ ரீதியான காரியத்துக்கு உபயோகப்படுத்தப்படலாம். Isn't it? இல்லையா? The love is something that can be used for so many sinful things. இந்த அன்பு பாவமான காரியத்துக்கு உபயோகப்படுத்தப்படலாம். Nowadays we are all familiar about love marriages, isn't it? கால் திருமணங்களை பத்தி நமக்கு இப்பதான் நல்லா தெரியும் இல்லையா? Everywhere it is love marriages. எல்லா இடத்துலயும் கால் திருமணம் தான். Everything is fixed before time. Everybody is fallen. We use the word falling into love, isn't it? இது காதலில் விழுவது என்ற பதத்தை சொல்கிறார்கள். That is the word we use. Falling into love. அந்த காதலில் விழுவது என்ற காரியத்தை சொல்கிறார்கள். Falling is not good, right? விழுவது சரியான காரியம் இல்லையா? If you fall from a tree, is it good? மரத்திலிருந்து விழுந்தால் அது சரியான காரியமா இருக்குமா? If you fall from a roof, 3-story building's roof, is it a good thing? மூன்றாவது மாடியிலிருந்து கீழே விழுந்தால் அது சரியாக இருக்குமா? So falling is not a good thing. விழுவது நல்ல காரியம் அல்ல. So falling in love also is not a good thing. காதலில் விழுவதும் நல்ல காரியம் இல்லை. Understand me? புரிந்து கொள்ள முடிகிறதா? Bible doesn't allow for love marriages. வேதாகமத்தின் அடிப்படையிலே காதல் திருமணங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. So love can be used for so many sinful things. இந்த அன்பானது பாவ ரீதியான காரியத்துக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. This is one of the example. இது ஒரு காரியம் தான். Yes, church is the place where we need to express the love. That love is going into another sinful thing where they are falling into love. இந்த சபையானது அன்பை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அந்த அன்பு வெளியிலே போய் பாவ ரீதியான காரியத்துக்கு
விடக்கூடியதா இருக்கிறது. And even that is going into so many other sinful activities along with their friends outside. நண்பர்கள் மத்தியிலே அந்த பாவரீதியான காரியத்துக்குள்ளாக அவர் சேர்ந்து செய்கிறார்கள். So Bible makes it very clear, the love of a child of God is not used for impurity. ஒரு அசுத்தமான காரியத்துக்கு தேவனுக்கு அன்பானது உபயோகப்படுத்த கூடாது என்று சொல்லி வேதாகமமானது தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. Believers' love should not be used for impurity. இந்த விசுவாசத்துடைய அன்பு ஒரு பாவரீதியான அல்லது அசுத்தமான காரியத்துக்கு உபயோகப்படுத்த கூடாது. Believers' love should be a clean love. இந்த விசுவாசத்துடைய அன்பானது சுத்த அன்பாக காணப்பட வேண்டும். If there is any sin involved in that love is not acceptable in the sight of the இந்த Lord. அன்பிலே பாவம் இருக்கும் என்று சொன்னால் தேவனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. And if there is any unconfessed sin in your life, you will not be able to love in a manner that the Lord is expecting from you. உங்க அறிக்கையில்லாத பாவம் இருக்கும் என்று சொன்னால் தேவனை நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அறிக்கையை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாகவும் அன்பு கூற முடியாததாகவும் இருக்கிறது. True love comes from a clean heart. உண்மையான அன்பு சுத்த இருதயத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது. True love comes from clean heart. உண்மையான அன்பு சுத்த இருதயத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது. If your heart is sinful, உங்களுடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், if your heart is entertaining sins, இந்த இருதயமானது பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் என்று சொன்னால், you cannot love truly. உண்மையாக நம்மால் நேசிக்க முடியாது, அன்பு கூற முடியாது. True love comes from clean heart. உண்மையான அன்பு சுத்த இருதயத்தில் இருந்து தான் வெளிவருகிறது. So the fourth important thing is, நான்காவது முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், believers' love should be clean love. விசுவாசனுடைய அன்பு சுத்த அன்பாக இருக்க வேண்டும். Number 5. ஐந்தாவதாக 5 more minutes is there. I will come. The fifth important thing is, ஐந்தாவது காரியம் குறிப்பு என்னவென்று சொன்னால், believers' love should be fervent love. ஒரு இறுக்கமான அன்பாக இருக்க வேண்டும். விசுவாசனுடைய அன்பு இறுக்கமான ஒரு அன்பாக இருக்க வேண்டும். The word says that, verse 22, 22ஆம் வசனம், love one another deeply, that is fervent love. ஊக்கமாய் ஒரு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். So believers' love should be fervent love. இந்த விசுவாசனுடைய அன்பானது ஊக்கமாய் இருக்க வேண்டும். A deep love. அது ஒரு ஆழமான அன்பாக இருக்க வேண்டும். Now the word fervent which is used here is an athletic word. இங்க ஊக்கமாய் என்னுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு It's an athletic word, athletic. ஓட்டப்பந்தய வீரரை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. Right. So now the meaning of that word is, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், stretching out the muscles into the maximum capacity. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தசைகளை ஒரு கூடுமான வரை தகர்ப்பது. Stretching out the muscles in our body into the maximum capacity. நம் சரீரத்தில் உள்ள சதைகளை ஒரு தகர்ப்பது. Suppose that one person is participating in a 100-meter race. ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துக்கு ஒரு வருகிறார் வைத்துக்கணும். Okay. Now the starting whistle is given. விசில் அடிக்கப்படுகிறது. What happened? என்ன நடக்கிறது? Simply go. No. What they do? They will stretch out their muscles into the maximum level so that they will touch the finishing line. அவர்கள் தங்களுடைய தசைகளை மிகவும் தளர்த்தி எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடுவார்கள். Isn't it? இல்லையா? That is the way we should love. அவ்விதமாக அன்புதான் அன்பு செய்ய வேண்டும். That is the way we should take the effort to love one another. அவ்விதமான முயற்சிகளை தான் மற்றவர்களை அன்பு செய்வதற்கு ஊக்கமாய் நாம் செய்யப்பட வேண்டும். Is it happening in our life? இது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதா? Are we really stretching out ourselves into a level where maximum love is shown to others in the body of Christ? கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்முடைய முழு மனதுடன் கூட ஒரு ஊக்கமாக நம்மால் அன்பு செய்ய முடிகிறதா? Are we able to stretch out our love in a way that the believers in the body of Christ is really cared for? மற்றவர்கள் சரீரத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தில் கூடிய மற்றவர்களும் நம்முடைய அன்பு நிமித்தமாக உணர முடிகிறதா?
we truly love one another. நாம் உண்மையாக மற்றவர்களை எவ்விதமாய் நேசிக்கிறோம். Stretching it out. வெளியிடமாய் ஊக்கமாய் காண்பிக்க வேண்டும். Stretching it out into the maximum. That is what the Lord is expecting. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் இவ்விதம் தான் எதிர்பார்க்கிறார். முழு மனதோடு முழுமையாக நாம் நம்மை கலந்து காண்பிக்க வேண்டும். If that's not happening, our love doesn't have any meaning at all. அது இல்லை என்று சொன்னால் நம்முடைய அன்புக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். It only remains as an emotional thing, that's all. அது ஒரு அன்பு உணர்ச்சிகரமான காரியமாக தான் தோன்றுமே தவிர அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது. Think about our verses this morning. இந்த காலையிலே நாம் இதை குறித்து யோசனை செய்து கொள்வோம். It involves hard work. அதுக்கு ஒரு கடின முயற்சி தேவைப்படுகிறது. It necessitates your whole effort. அதுக்கான முழு முயற்சியும் நமக்கு தேவைப்படுகிறது. It is not always easy. அது ஒரு சாதாரண சுலபமான காரியம் So many hindrances can come. பல விதமான தடைகள் வரலாம். But we need to overcome all those hindrances to stretch out our love into its maximum. நம்முடைய அன்பை முழு மனதுடன் காண்பிப்பதற்கு அந்த தடைகளை எல்லாம் நாம் தாண்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் மிக மிக முக்கியம். So dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, how is your love? உங்களுடைய அன்பு எவ்விதமாக இருக்கிறது? It is a new love, right? அது புதிய அன்பு இல்லையா? Now when you look at all these 5 important things, you can understand it is a new love, right? இது இந்த 5 காரியத்தை பார்த்தலாம். இது புதிய விதமான அன்பு என்று சொல்லி நாம் புரிந்துகொள்கிறோம் இல்லையா? It is not just like any other loves that are existing in this இந்த world. உலகத்தில் இருக்கிற அன்பு போல இந்த அன்பு இல்லை. It's a new love. இது ஒரு புதிய அன்பாக இருக்கிறது. So if you are newly born into the family of God, நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் புதிதாக பிறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் new love, new birth necessitates new love. புதிய பிறப்பு புதிய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. That is must. அதுதான் அத்தியாவசியமாக இருக்கிறது. அது அவசியமாக இருக்கிறது. If this new love is not seen in you, இந்த புது அன்பு உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் then there is a question. அது காணப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. 2 possibilities. 2 காரியங்கள் இருக்கிறது. Number 1, முதல், you are not saved. நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீர்கள். Number 2, இரண்டாவதாக, you are living in your sinful life. உங்களுடைய பாவ வாழ்க்கை தான் இன்னும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறது. That's all. அவ்வளவுதான். I told you true love comes from clean heart. நான் முன்பு சொன்னேன், உண்மையான அன்பு சுத்த இதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. So if this love is not seen in your life, இந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், number 1, முதலாவது, you are not a believer. நீங்கள் விசுவாசி அல்ல. Otherwise, இல்லை என்று சொன்னால் you are living in your sin. நீங்கள் பாவ வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். So what is your condition? You know. உங்களுடைய நிலைமை என்ன என்று சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். If you know it, you need to settle it. அது நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் சொன்னால் நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். May the Lord help all of us to understand how is our love. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய அன்பு எப்பேற்பட்டதான அன்பு என்று சொல்லி. It's a familiar love. இது குடும்ப ரீதியான அன்பு. It's a divine love. இது தெய்வீக அன்பு. It's a sincere love. அது உண்மையுள்ள அன்பாக இருக்கிறது. And it's a clean love. இது சுத்த அன்பாக இருக்கிறது. And finally, it's a fervent love. இது ஊக்கமான அன்பாக இருக்கிறது. And the Lord give us a needed grace to have this new love in our daily lives. நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு இந்த அன்பை புதிய அன்பை நாம் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் தம்மை கிருபை அளிப்பாராக. அவருடைய நாமம் மேம்படும். கிங்ஸ்டன் அவர்கள் ஜெபித்து கூட்டத்தை நிறைவு செய்தார். ஜெபிக்கலாம். மகாகிருபை இரக்கம் நிறைந்த நல்ல வருஷத்துக்காக உடைய இடங்களுக்கான விஷயத்தை சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தரை கர்த்தாவே எதிர்த்து ஏற்ற வார்த்தைகளை உடைய கர்த்தாவே ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவனை எல்லோரு கூட பேசிக்கொண்டிருக்கிறதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தேவன் கர்த்தாவே எங்களிடத்தில் என்ன குறைவு இருக்கிறதோ அதை எங்களுக்கு கர்த்தாவே அப்பா எங்களிடங்களை காட்டி நாங்கள் அந்த குறைவுகளை கர்த்தாவே நாங்கள் இன்னும் சீர்படவும் சிறப்படவும் கர்த்தாவே எங்களுக்கு இறக்க பாராட்டி வருகிறீர்களே அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதே அந்த அன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் அடிப்படையிலே கர்த்தாவே நாங்கள் குடும்பமாய் இந்த இடத்திலே கர்த்தாவே சகோதர சகோதரிகளாய் தேவனில் நீங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கிறீர். ஒரே சரீரத்தின்
ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அன்பின் அடிப்படையிலேயே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல நாங்களும் கர்த்தாவே சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற புதிதான கட்டளைகளை கர்த்தாவே வீரங்களுக்கு எழுதி கொடுத்திருந்தாலும் அந்த அன்பிலே நாங்கள் குறைவுபட்டவர்களாய் அநேக நேரங்களிலே கர்த்தாவே சபைக்குள்ளேயே காணப்படுகிறோமே கர்த்தாவே. எவ்வளவு கர்த்தாவே ஒரு மாயமுள்ள அன்பை கர்த்தாவே எங்களுடைய இதயத்திலே கர்த்தாவே காணப்படுகிறது கர்த்தாவே. ஆறு அன்பை விட்டாய் என்று சபையை கர்த்தாவை நோக்கி கர்த்தாவே பேசு சபையை நோக்கி கர்த்தாவே என்று சொன்னது போல கர்த்தாவே எங்களிடத்திலும் நீ எதிர்பார்க்கிற அன்பிலே கர்த்தாவே நாங்களும் குறைவுபட்டவர்களாய் அநேக நேரம் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் இன்னும் எங்களை கர்த்தாவை சீர்படுத்திக் கொள்ள தேவனிலே எங்களுக்கு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பிலே கர்த்தாவே இன்னும் நாங்கள் வேரூன்றி வளரும்படிக்கு தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி காய்ச்சிக்கிறோம் தகவனே. ஆம் தகவனே. அப்பா ஒரு குடும்பத்தை எப்படியாய் நேசிக்க வேண்டும் என்பதை கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் தகவனே. மனத்தாழ்மையிலே ஒவ்வொருவரும் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாய் என்ன கடவீர்கள் என்று கர்த்தாவை விரும்பியது கர்த்தாவை அப்போஸ்தலனாகிய கர்த்தாவை பவுல் எழுதப்பொழுது அப்படியாய் கர்த்தாவை நாங்களும் மற்றவர்களை சபையில் இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகளை கர்த்தாவை தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாய் கர்த்தாவை எண்ணிக்கொள்ளும்படிக்கு சிந்தனை உடையவர்களாய் நாங்கள் காணப்படும்படி தேவனாகிய கர்த்தர் கர்த்தாவே கிறிஸ்துவின் சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தகவனே. அப்படிப்பட்ட கர்த்தாவை மாயமற்ற உண்மையான தெய்வீகமான அந்த அன்பை கர்த்தாவை நாங்கள் மற்றவர்களிடத்தில் கர்த்தாவை காண்பிப்பதற்கு போதாய் உண்மையிலேயே அப்படிப்பட்ட அன்பு எங்களுடைய இருதயத்திலிருந்து அது வெளிப்படுகிறதா என்பதை கர்த்தாவை சிந்தித்து பார்ப்பதற்கு தேவநீர் எங்கள் இருதயங்களை திறந்தருளும்படி காய்ச்சி வைக்கிறோம் கர்த்தாவே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலிருந்தும் இந்த அன்பு புறப்பட வேண்டுமே கர்த்தாவே. உண்மையிலேயே மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா என்பதையும் கர்த்தாவே இவைகள் எங்களுக்கு உணர்த்துகிறதே. ஆம் தகப்பனே, நான் மறுபடியும் பிறந்திருப்பேனால் கர்த்தாவை புதிதான அன்பிலே கர்த்தாவை புதிதான பிறப்பிலே கர்த்தாவை நான் பிறந்திருப்பேனால் அந்த புதிதான அன்பு என்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டுமே கர்த்தாவே. ஆனால் அநேக நேரங்களிலே நாங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோமே. நாங்கள் இவைகளிலே கர்த்தாவை இன்னும் சீர்படவும் அப்பா சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தாவே எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் எங்கள் ஒவ்வொரு அவயவங்களின் செயல்களும் என் தேவன் முன்பதாய் பிரீதியாக காணப்படும்படிக்கு எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே நீர் விரும்புகிற இந்த அன்பு எங்கள் இருதயங்களிலிருந்து ஊக்கமாய் வெளிப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்து காய்ச்சி கர்த்தாவே. ஆம் தகவனே, குறைவுபட்டால் கர்த்தாவே எங்களிடத்தில் காணப்படுகிறதான எல்லா குறைவுகளையும் என் தேவன் நீர் ஒருவரை கர்த்தாவே நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறவனே. இந்த கர்த்தாவே இந்த அன்பிலே கர்த்தாவே ஆவியானவர் தாமே எங்களுக்குள் கர்த்தாவே அன்பினாலே எங்களை ஊற்றி கர்த்தாவே எங்களை நிறைக்கிறவராக இருக்கிறேன். அந்த அன்பு அப்பா அநேக இடத்திலே கர்த்தாவே ஒவ்வொருவரிடத்திலும் காணப்படும்படிக்கு தேவநீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி காட்சி கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களைப் போலவே மற்றவர்களையும் நேசிக்கத்தக்கதான அந்த உண்மையான அன்பிலே கர்த்தாவே நாங்கள் வளரவும் பெருகவும் அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தகப்பனே. இந்த சிந்தையுடையவர்களாய் நாங்கள் கர்த்தாவை ஒவ்வொரு நாளும் சபைக்கு கர்த்தாவே எங்களை கர்த்தாவை ஈடுபடுத்திக் கொள்ள எங்களுக்கு பிறந்தவர்களை காய்ச்சி கர்த்தாவே. மற்றவர்களை பார்க்கும் போது அல்ல தகப்பனே, எங்களையே நாங்கள் நோக்கும் பொழுது எவ்வளவு குறைபாடுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் என்பதை கர்த்தாவே தெரிந்து கொள்கிறோமே. அவைகளை நாங்கள் இன்னும் சீர்படுத்தி கர்த்தாவே உண்பதாய் உண்மையாய் கர்த்தாவே அப்பா நிற்பதற்கு தேவநீர் எங்களுக்கு விளக்கப்படும்படி காய்ச்சி கொள்கிறோம். இதோ வருகை வருகிறது கர்த்தாவே. உடைய வருகைக்கு நோக்கி இருக்கிறதான நாங்கள் இன்னமும் கர்த்தாவே பலப்பட்டு இன்னமும் அநேகருக்கு முன்பதாய் இந்த அன்பிலே நாங்கள் பெருகி உடைய அன்பை கர்த்தாவை ஜனங்களுக்கு முன்பதாய் பிரதிபலித்து காட்டுவதற்கு தேவநீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்தவருடைய காய்ச்சி கர்த்தாவே. செய்தியை கொண்டு வந்த தாசனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகவனே. இன்னும் கர்த்தாவே அநேகருக்கு அவர் பிரயோஜனமாய் கர்த்தாவை காணப்படும்படிக்கு தேவநீர் அவரை பலப்படுத்தி உங்களுடைய ஆவியினால் நிறைந்து கர்த்தாவே அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் அவர்களை மாற்றி உங்களுடைய கிருபையினால் கர்த்தாவை சூழலுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க தகவனே. அப்படியே கர்த்தாவை சபையாக ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு கர்த்தாவே அப்பா நம்பி இருக்கிறவர்களே கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக உங்களுடைய கிருபையானது எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு சேர்த்து நடக்கும் எங்களை வழிநடத்தி செல்வதாக தொடர்ந்து காத்துக்கொள்ளும் பலப்படுத்துங்க. துதியான மகிமை எல்லாவற்றும் மீட்பரும்
ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆத்மாவை இயேசுவே, எங்களோடு இருந்து சமாதானம் நாமமே இயேசுவே, அந்த செய்திகளை ஆராய்ந்து ஆசீர்வாதத்துக்காக தலை குனிந்து கண்களை மூடுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கூடி வந்திருக்கிற நம்ம அனைவரும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக.